ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான மினி விளாக் பார்க்கலாமா? போன வாரம் வியாழக்கிழமை பண்ண மிஸ்டேக்கு இந்த வாரம் கண்டிப்பாக பண்ண மாட்டேன். பீக்கங்கால இந்த மாதிரி நல்லா தோலை சுரண்டி விட்டுட்டு ஸ்கின்னை வந்து இந்த மாதிரி பீல் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்கின்னை கீழே போட்டுறாதீங்க. இன்னைக்கு அதில் சூப்பரான சட்னி ஒன்று அரைக்க போகிறோம். கத்தியில் வச்சு நல்லா சுரண்டி விட்டீங்க அப்படின்னா அதில் இருக்க நார் ஃபுல்லாக வெளியே வந்துடும். ஃபர்ஸ்ட் வந்து பீக்கங்காய் கூட்டு பண்ணிக்கலாம். பாசி பருப்பில் பண்ணுங்க, ரொம்ப லைட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும். இப்போ கட் பண்ணி வச்சிருந்த பீக்கங்காய் சேர்த்துக்கோங்க. அது கூட 2 பெரிய வெங்காயமும் ஒரு குட்டி தக்காளி பழமும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் பொடி மட்டும் போட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி இருக்கும். கொஞ்சமாக மிளகா பொடியும் மல்லிப்பொடியும் சீரகப்பொடியும் உப்பு பெருங்காய பொடி இதெல்லாம் நல்லா போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் பண்ண வேண்டியது இருக்கு. கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கோங்க. கடுகு, சீரகம், கருவேப்பிலை, ஒரு கை நிறைய சின்ன வெங்காயம் தான் மெயினா போடணும். அப்பதான் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். தாளிப்பு ரெடி ஆகிறதுக்குள்ளே கூட்டு நல்லா கொதிச்சிரும். அதை நல்லா கொரியண்டர் லீஃப் போட்டுட்டு தாளிச்சதுக்கு உள்ள போட்டுருங்க. அவ்வளவுதான், சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப பீக்கங்காய் தோல் ஒன்று எடுத்து வச்சிருந்தேன், அதோட சட்னி, உளுந்து, கடலை பருப்பு, காஞ்ச மிளகா, மஸ்ட் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கட் பண்ணி வச்சிருந்த பீக்கங்காயோட தோல், அப்புறம் உப்பு, கொஞ்சம் புளி இதெல்லாம் போட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. தோல் நல்லா லூஸ் ஆனதுக்கு அப்புறம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில போட்டு அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப இவ்வளவு செஞ்சதுக்கு அப்புறம் நான்வெஜ் இல்லைன்னா மூஞ்சி விடியாது இல்லையா, அதுக்காக முட்டையை போட்டு காம்ப்ரமைஸ் பண்ணிட வேண்டியதான். பீக்கங்காய் சட்னியை ரைஸ் கூட சர்வ் பண்ணீங்க அப்படின்னா தாளிக்க தேவையில்லை, அப்படியே கெட்டி அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்க தோசை இட்லி கூட சாப்பிட போறீங்க அப்படின்னா லைட்டா தண்ணி ஊற்றி டைலூட் பண்ணிட்டு கடுகு கரப்பில போட்டு தாளிச்சு கொட்டிக்கோங்க. அவ்வளவுதாங்க. இன்னைக்கு எங்க வீட்டு மெனு என்னன்னு பார்க்கலாமா? சுட சுட ஒயிட் ரைஸ், பீக்கங்காவோட கூட்டு, முட்டை, அதுக்கப்புறம் பீக்கங்காவோட சட்னி. இதெல்லாம் சமைச்ச கையோட அப்படியே ஹஸ்பண்டுக்கும் பேக் பண்ணியாச்சு. இன்னைக்கு நீங்க எல்லாம் வியாழக்கிழமை என்ன சமைச்சீங்க? இல்ல லாஸ்ட் டைம் நான் சிக்கன் வச்ச பார் நீங்க எது மிஸ்டேக் பண்ணீங்களான்றதை என் கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க.